இப்போ அந்த வன்னிய மரத்தை எடுத்து வர வேண்டும். எங்கே இருக்கிறது அந்த வன்னிய மரம்? அந்த வன்னிய மரத்தை எடுக்க வேண்டுமா? அவளை சீக்கிரத்தை எடுக்கவே முடியாதுங்க. எதற்காக தெரியுமா? அந்த வன்னிய மரத்துக்கு 2 பேர் காவல் இருக்கிறாங்க. 2 பேரா? யார் அவர்கள்? யார் தெரியுமா? வடக்கு ஐநரப்படும், தெற்கு ஆட்சியில காவல் இருக்கிறாங்க. அவர்களை மீறி எப்படி அந்த வன்னிய மரத்தை எடுக்க முடியும்னா? அருணாச்சி, அந்த அம்மன் இருக்க வரைக்கும் எனக்கு என்ன கவலை? எப்போது சந்திக்கிறேன், அவர்கள் இருவரையும் சந்தித்து விட்டு அந்த வன்னிய மரத்தை எடுத்து வருகிறேன். புறப்பட போகலாம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலம் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவனோடு ஒப்பும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. நிகதி சாச்சனம் ஜன்ம ஈசனை அர்ச்சிக்காத உணவிலே தீவை என்று சொல்லுகிறது. எனவே ஆண்டவனை தொட வேண்டும், அவருடைய அனுக்கிரகம் பெற வேண்டும், வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை களை நாமோ பஞ்ச பூதங்களின் வடிவாக விளங்கக்கூடிய நீர், நிலம், காற்று, அக்னி, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கும் உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீக்கில அழகிலா விளையாட்டுடையார் யார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று செப்பியபடி வைகுந்த வாசனுக்கும் மகனாக பிறந்த காலத்தினார் ஐயனாரப்பன் பெயர் பெற்று பாண்டவராயனுடைய கோட்டையில் இருக்கக்கூடிய வன்னி மரத்திற்கு காவல் இருந்து வருகிறோம். சரி, அது ஜாக்கிரதையாக காவல் புரிய வேண்டும். வருபவரை கவனிக்கிறேன். அவர் அனுமதி பெற்று அந்த வன்னிய மரத்தை எடுத்து செல்ல வேண்டும். இப்பொழுது புறப்படுகிறது. ஐயா வணக்கம் ஐயா, நான் யாத்திரியமா கள்ளிக்காட்டிலே பிறந்தவன். என்னுடைய பெயர் தான் கள்ளிக்காத்தா. இப்பொழுது எதற்காக வந்திருக்கிறேன்? வன்னிய மரம் எடுத்து செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். நீங்கள் தான் அனுமதி தர வேண்டும். வன்னி மரத்தை எடுத்து செல்ல வந்திருக்கிறேன். அது முடியாத காரியம். எதற்காக? எதற்காகவா? பாண்டவராயனுடைய கோட்டைக்கு நான் காவல் இருந்து வருகிறேன், காவல் தெய்வமாக இருந்து வருகிறேன். எனவே எனது வல்லமையை மீறி உன்னால் அங்கு செல்ல முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படியானால் உன்னை எடுத்து விட்டுதான் நான் போக வேண்டும். அப்படியானால் வாராண்டியானால் என்று பார்க்கலாம். என்னுடன் சமர்ப்புகிறேன். ஏடா பாண்ட பையனை, உன்னால் முடியக்கூடிய காரியமாது தாய் என்னடா ஒரு காலே ஒரு
வன்னி மரத்தை என்னால் எடுத்து செல்ல முடியாதா? வா நீயா நான் என்று பார்க்கலாம். சமத்தையா நான் கொண்டு செல்லுகிறேன் என்று நான் ஆசிரமையன் பெருத்த யானை ஒன்று அதன் காதிலே இரும்பு புகின்றால் அந்த பெருத்த யானை இருந்துவிடும். நான் சிறுத்த இரும்பு வா நீ சொல்லக்கூடிய கொசுவிற்கு சமம் நீ. ஆனா வா பார்க்கலாம் நீ உன்னை விட மாட்டேன். சிரத்தை வெட்டுகிறேன். கிடையாது, அவன் என்னுடைய பிள்ளை. என்ன தாயே, எனக்கே எப்படி ஒரு பொய்யை உரைக்கிறீர்கள்? உங்களுடைய மகனுக்கு அது எனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்? என்னுடைய மகன் தெரியுமா? அவனுக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஒரு கடமையா? என்ன கடமை தெரியுமா? பானராய கோட்டைக்கு சென்று அந்த வன்னிமரத்தை கொண்டு வந்து ஓரிரவில் எனக்கு மகா கும்பாசகம் செய்ய வேண்டும். ஆதலால் நீ அவனுக்கு வழிவிட வேண்டாம். வழிவிட வேண்டுமா? என்ன தாயே இது? வன்னி மரத்திற்கு காவல் இருக்க வேண்டும் என்று அந்த மாணவராயன் மந்திர தந்திர இந்திர மகேந்திர ஜாலத்தில் சிறந்தவன். எனவே அவருடைய மகிமையின் காரணத்தினால் என்னை இங்கு காவல் வைத்திருக்கிறார். அப்படி இருக்க இவனுக்கு ஏன் அந்த வன்னி மரத்தை கொடுக்க வேண்டும்? இது தாயுடன் கட்டளை. ஓ சரி, உங்க கட்டளை ஏற்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு வழிவிட வேண்டும். அவ்வளவுதானே, வழிவிடுகிறேன். ஓ சக்தி, அம்பையுடைய அருள் பெற்றவன் என்று எனக்கு தெரியாமல் அரணுக்கு மகனாக பிறந்தவர் ஐயனார் அப்பனே, நான் தவறாக பேசிவிட்டேன் என்று மன்னித்து. இல்லை, நானும் தவறு செய்து விட்டேன். ஆகட்டும், அம்மையுடைய அருள் பெற்றவன் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. தெரிந்திருந்தால் முன்னுமே உனக்கு வழிவிட்டிருப்பேன். சரி, அந்த என் கட்டளை தங்களுக்கு வழிவிட வேண்டும். அப்படியே உன் பக்கம் சென்று வா. வடதிசை வந்தேன் அந்த ஐயனார் அப்பனை சந்தித்து விட்டு இப்பொழுது தென் திசையிலே ஆஞ்சநேயர் இருக்கிறார். அவரையும் சந்திக்கலாம். ஜெய் ஆஞ்சநேயா.